ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கவலையை தாக்கணும். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். மத்தேயு 6வது அதிகாரம் 25வது வசனம். சிலர் கவலையை தங்களுக்குள் தாங்கி தாங்கி பழகி விடுகின்றார்கள். சிலர் எப்போதுமே ஒரு அழுத்தமான மனநிலையிலும் சோகமான ஒரு மனநிலையிலுமே இருப்பார்கள். இவர்களை எப்பொழுது பார்த்தாலும் அதே விதமான ஒரு அழுத்தமான உணர்வுடனேயே காணப்படுகின்றனர். இவர்களின் இருதயத்தில் சில கவலைகள் பல ஆண்டுகளாக இருக்கின்றன. இவர்களுடைய இருதயத்தில் பல ஆண்டுகளாக சில சோகங்கள் அப்படியே இருக்கின்றது. சிலருக்கு விரும்பிய விதமான வாழ்க்கை துணைவர் அமையாமல் போன கவலை, சிலருக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்காத கவலை, சிலருக்கு செய்ய நினைத்த தொழிலை செய்ய வாய்ப்பின்றி போன கவலை, சிலருக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்ட இயலாமல் போன கவலை, சிலருக்கு மகனை மகளை டாக்டருக்கு இன்ஜினியருக்கு படிக்க வைக்க முடியாமல் போன கவலை. இந்த விதமாக அநேகருக்கு பல கவலைகள் இருக்கின்றன. இந்த கவலைகள் களைவதும் இல்லை, கரைவதும் இல்லை. யாரிடம் மனம் திறந்தாலும் இவர்கள் இந்த கவலைகளின் கதைகளைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பார்கள். கவலைகளை நாம் தாங்கக்கூடாது, அவைகளை நாம் தாக்கி அழிக்க வேண்டும். சிலருக்கு தங்களின் கவலைகளை எங்காவது உட்கார்ந்து நினைத்து நினைத்து பார்ப்பதில் ஒரு விதமான திருப்தி உண்டு. கவலைகளை நமக்குள் தக்க வைப்பது அல்ல, அவைகளை நம்மிடமிருந்து துரத்த வேண்டும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் கவலைகளை எதிர்க்கவோ தாக்கவோ துரத்தவோ இவர்களால் முடியாது. துரத்திவிட்டாலும் சுவற்றில் அடித்த பந்து போல திரும்ப வந்துவிடும். ஏனென்றால் மனித மனம் கவலைகள் எதிர்மறையானவை என்று அறிந்திருந்தாலும் அவற்றை எதிர்க்கும் ஆற்றல் அற்றது ஆகும். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று கூறினார். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் ஸ்தாபிக்கப்பட்டால் அவருடைய ஆளுகை நமக்குள் நடக்கும். அந்த ஆளுகை வரும்போது மனதில் சமாதானமும் சந்தோஷமும் நம்பிக்கையும் தைரியமும் ஆளுகை செய்யும். அங்கே கவலை கரைந்துவிடும். அங்கே கவலை கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். கர்த்தரோடுள்ள நம்முடைய நல்ல உறவும் ஐக்கியமும் அதிகரிக்க அதிகரிக்க கவலைகளினால் வரும் அழுத்தமும் சோகமும் சோர்வும் மறைந்து போகும். சிந்தனைக்கு சிலரை கவலைகள் விட மறுக்கிறது, சிலர் கவலையை விட மறுக்கின்றனர். எழுதியவர் சாம்சன் பால் அவர்கள். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.